இங்க ஒரு ஆளு பாலைவனத்துல அவனோட கத்திய வச்சு மணலுக்குள்ள குத்தி ஏதாச்சும் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கு. அப்போ சடன் ஒரு இடத்துல குத்துனது மணல் உள்ள போக ஆரம்பிக்குது. உடனே இவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவனோட டீம் மேட்ஸ் எல்லாரையும் அங்க கூப்பிடுறான். இவன் ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுறான்னு கேட்டீங்கன்னா, இந்த டெக்னிக்கை பாலைவனத்துல மறைந்திருக்கிற கிணறை கண்டுபிடிக்கத்தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 3 நாளா தண்ணி குடிக்காததால ரொம்பவே தாகத்துல இருந்த அவங்க உடனே அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா பார்த்தா உள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. உடனே அவ்வளவுதான், தண்ணி இல்லாம இங்கேயே சாக போறோம்னு எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா கேப்டன் மட்டும் நாம அவ்வளவு சீக்கிரமா கைவிடக் கூடாதுன்னு சொல்லி அவங்க டீம்ல இருந்த ஒருத்தனை மட்டும் கீழே போய் தண்ணி இருக்கான்னு செக் பண்ண சொல்றாரு. சரின்னு அவனும் கீழே போய் செக் பண்றான். பார்த்தா வெறும் மணல் தான் இருக்குது. அதை பார்த்து மறுபடியும் மேலே போயிடலாம்னு சுவர்ல கைய வைக்கிறான். அப்போதான் அந்த சுவர் லைட்டா ஈரமா இருக்கிறத நோட் பண்றான். அப்படியே அந்த ஈரம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா ஒரு சின்ன இடுக்குல இருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சொட்டிட்டு இருக்குது. இத பார்த்ததும் இவன் ரொம்பவே சந்தோஷமா அவன் டீம் மேட்ஸ் கிட்ட ஏதாச்சும் கிண்ணம் மாதிரி இருக்கான்னு கேக்குறான். அவங்களும் கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து கொடுத்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 கிண்ணம் ஃபுல்லா தண்ணி கிடைச்சிருக்கு. அதுக்கு ஒரு கயிறு கட்டி ரொம்பவே சேஃபா மேலே அனுப்புறான். இப்போ எல்லாரும் ரொம்பவே தாகத்துல இருக்காங்க. ஆனா கேப்டன் 3 மடக்குக்கு மேல யாரும் குடிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அவங்களும் அந்த கொஞ்ச தண்ணியையும் ஷேர் பண்ணி குடிக்கிறாங்க. குடிக்கிற தண்ணி கொஞ்சமா தான் இருந்தாலும் அதுவே இவங்களுக்குள்ள உயிர் பிழைக்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருது.